இளம் வார்த்தைக்கான திருமறை பகுதி எஃப்ரின். இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்தை கொண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்து என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். 7வது வார்த்தை மிஸ்டர் லவ்லினை. ஏசப்பாவோட நாமம் மகிமைப்படுவதாக. 6 மொழிகளை நீங்கள் கேட்டு தினந்தோறும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நான் புதுசு இல்லை, அதை என்றைக்குமே அப்படி பயன்படுத்துறது நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு இதை தியானிக்கிறதுக்காக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து 6 மொழிகள்லேயும் நீங்கள் அநேகமாக ஏதோ கட்டது மாதிரி இருக்கீங்க. ஏசப்பா இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக, கஷ்டமாக, வேதனையாக அப்படி சொல்லி தந்துருக்காங்க. இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு, நமக்காக சிலருக்காக பாடுபட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்போம் இல்லை. கடைசியாக என்ன செய்திருக்காரு? ஆவியையும் உயிரையும் கொடுத்துருக்காரு இல்லையா நமக்கு. இதுக்கு மேலான ஒரு அன்பு எந்த மனுஷனாவது யாருக்காவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. இல்லை இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். கடைசியில் என்ன செய்திருக்காரு? இருந்தது மிச்சம், அவர்கிட்ட மிச்சம் மீதி என்ன தான் இருக்குது? அவருடைய ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? ஜீவனும் இருக்கு. இந்த ரெண்டும் என்ன அவர் நம்மளை என்ன பண்ணோம்? எதிர்பார்க்க அவர்கிட்ட இருந்து இல்லையா? உயிர் வாழணும் இல்லையா? அதே நம்மள்கிட்ட தந்தாச்சு இல்லையா? இந்த மாதிரி விட்ட அணுகுமுறை யாராவது நம்ம செய்யணும்னு எதிர்பார்த்துருக்கோமா? இதுதான் நீங்கள் ஏசப்பா நம்மள்ட்டையும் என்ன சொல்கிறது? எதிர்பார்க்கிறது. அதனால தான் அவர் என்ன செய்திருக்காரு? முதலாவது அவி அப்பாகிட்ட என்ன செய்திருக்காரு? எங்கே இருக்க அவி அப்பா எங்கே இருக்காருன்னு இப்போ ஒரு தேடலுக்கு கொடுத்துருவோம் இல்லையா? அந்த முறைமைக்கு தான் என்ன சொல்லியிருக்காரு? பிதாவிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பிச்சையான ஆவியை யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏசப்பா கையில் கொடுக்கணும். இதுதான் நமக்குள்ள ஒரு இது என்னது? அந்த ஆவியை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுக்கு மிஞ்சினது என்னதுன்னா அந்த ரத்தத்தோடு இருக்கிற உயிர் கூட யார்கிட்ட கொடுத்துடணும்? ஏசப்பாட்ட கொடுக்கணும். ஏன்? தந்திருக்காரு. ரெண்டுமே அவர் தந்திருக்காரு. அந்த ரெண்டுமே அவர்கிட்ட கொடுக்கணும். ஆமாம். அதை அவரு தான் தரலையானு சொல்ல முடியாது, நம்ம கொடுக்கப்படாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவர் நமக்கு முதல்ல சாம்பிளாக கட்டி தந்திருக்காரு. சரிங்களா? நான் ஒருத்தன் உறங்கியாச்சு அப்படிதானே தம்பி? சரி. அப்படி யாராவது அவருக்காண்டி அதுக்கு பிறகு யாராவது அப்போஸ்தலர்கள் கொடுத்தாங்களா? ஸ்தேவான்னு ஒரு ஆள் இருந்தார். உங்களே மாதிரி தான். அப்படி நம்மளே மாதிரி தான், உங்களே மாதிரி தான் இல்லை, நம்மளே மாதிரி தான் இருக்கக்கூடிய ஸ்தேவான். கடைசியில் என்ன செய்தார்? வைராக்கியமாக நின்னார் இல்லையா? அவருக்கு ஆவியும் கொடுத்தார், உயிரையும் கொடுத்தார். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. அந்த சம்பவம் நீங்கள் அது அதிகமாக படிச்சிருப்பீங்க. சண்டே ஸ்கூலில் சொல்லி தந்திருப்போம், கொஞ்சம் பாதி சொல்லியிருப்போம். ஆனால் அது ஆழமாக என்னது? அவருடைய கடைசி உயிர் வரைக்கும் கொடுக்கறது வரைக்கும் என்ன செய்தார்? அவரும் எனக்கு மன்னிப்பை கொடுத்தாரு. அந்த ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாரு. அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து ஏசப்பாவுக்காக உயிரை கொடுத்தார் இல்லையா? இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம கொடுத்துக்கிடுவோமா? அவருடைய தோமா, சந்தேகத்துக்குரிய தோமா என்ன செய்தார்? தோமா தெரியுமாம்மா? யார்? ஏசப்பாவோட சீடர். அவரும் என்ன செய்தார்? இப்படி நம்மளை மாதிரி காமெடி அடிச்சிட்டு நம்மளுக்காண்டி என்ன செய்தார்? இங்கே அவருடைய சுவிசேஷத்தை தந்தார். யாரை? ஏசப்பாயை சொல்லிட்டு போனார் இந்த இந்தியாவுக்கு இல்லையா? ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுட்டு போனார் இல்லையா தோமா? யாரெல்லாம் நம்மெல்லாம் என்ன செய்வோம்? ஏசப்பாவுக்காண்டி நிற்போன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு அவருடைய ஆத்மாவையும் அவருடைய உயிரையும் இதே தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது ஏசப்பா கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணி யாருமே கொடுக்க முடியாதுன்னு உள்ள ஒரு மனப்பக்குவம் இருக்கிறவங்களுக்காக அவருடைய சீடனும் என்ன செய்தான்? அந்த வாழ்வு வாழலாம், நான் வாழ்ந்து காட்டிட்டு போகிறேன்னு ஏசப்பா பலப்படுத்தி ஒரு சீடனை அதுபோல் வாழ வச்சார் இல்லையா? ஆத்மாவையும் கொடுத்தாரு, உயிரையும் ஏசப்பாவுக்காக கொடுத்தார் இல்லை? இப்படிப்பட்ட இப்போ நான் உடனே சொல்லுவாங்க, உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளை எதிர்பார்க்கல ஏசப்பான்னு நிறைய போதனைகள் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நம்முடைய முடிவு பரியந்தத்தில் என்ன செய்யணும்? ஆவியையும் உயிரையும் அவர் கையில் ஒப்புவிக்க வேண்டும். வேற சாத்தான் கையில் கொடுத்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் அவருடைய சிலுவையில் அவருடைய ரத்தமே சிந்திருக்கிறார். இந்த ரெண்டுக்காகும். இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்ய முடியாத உள்ள ஒரு சூழ்நிலை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்காக தான் அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினால நம்ம இது பண்ணும்போது, மூழ்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஆவியையும் உயிரையும் வேற வீணடிக்காமல் ஏசப்பாவுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம்.